ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ, ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಮೈ ಚಾನಲ್. ನಾನು ಚಿನ್ನು, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂಗಿ. ಸೊ ಇನ್ನೂ ನನ್ನ ಚಾನಲ್ಗೆ ಯಾರೆಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿಲ್ಲ, ಸೊ ಬೇಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ನಾನು ಹಾಕುವ ಹೊಸ ವಿಡಿಯೋ ನೋಟಿಫಿಕೇಷನ್ ಖಂಡಿತ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. ಸೊ ವಿಡಿಯೋ ಇವತ್ತು ತುಂಬ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆಗಿದೆ. ಸೊ ದೇವಸ್ಥಾನ ಕೂಡ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅದು ಹಿಂದೂಗಳ ದೇವಸ್ಥಾನವೇ ಆಗಿರುತ್ತೆ. ಸೊ ಅದನ್ನು ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಎಂಥ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ರೆ, ಶ್ರೀ ಪಾಂಡುರಂಗ ಸ್ವಾಮಿ ಟೆಂಪಲ್. ಸೊ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಕ್ಲೀನಾಗಿದೆ, ನೀಟ್ನೆಸ್ ಆಗಿದೆ. ನೋಡೋದಕ್ಕೆ ಎರಡು ಕಣ್ಣು ಸಾಕಾಗಲ್ಲ, ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸೊ ಯಾರೂ ಮಿಸ್ ಮಾಡಬೇಡಿ. ಸೊ ಫುಲ್ ವಿಡಿಯೋ ವಾಚ್ ಮಾಡಿ, ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಮತ್ತು ಅದಿಲ್ಲದೆ ಫುಲ್ ವಿಡಿಯೋ ನೋಡಿ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳಿರೋ ಒಂದು ರೆಕಾರ್ಡ್ ಕೂಡ ನಾನು ಹಾಕಿದ್ದೇನೆ. ಸೊ ಅವ್ರು ಹೇಳಿರೋದು ದೇವಸ್ಥಾನದ ಬಗ್ಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಹೇಗೆ ನಿರ್ಮಾಣ ಆಯಿತು, ಯಾವಾಗ ನಿರ್ಮಾಣ ಆಯಿತು, ಪ್ರತಿಯೊಂದೂ ಅವರ ಒಂದು ಲ್ಯಾಂಗ್ವೇಜಲ್ಲಿ ಸೊ ಹಾಕಿದ್ದೀನಿ ನಾನು. ಸೊ ಪ್ಲೀಸ್ ನೋಡಿ, ಫುಲ್ ವಿಡಿಯೋ ವಾಚ್ ಮಾಡಿ, ಓಕೆನಾ? ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ನನ್ನೆಲ್ಲ ಅಣ್ಣಂದ್ರಿಗೂ ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ವಿಡಿಯೋ ವಾಚ್ ಮಾಡಿ, ಹೇಗಿದೆ ಅಂತ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ. ಹಾಗೆ ನನ್ನ ಮಗಳು ನೋಡಿಲ್ಲಲ್ಲ, ಸೊ ನೋಡಿ, ಇವರೇ ನನ್ನ ಮಗಳು. ಸೊ ಎಲ್ಲರಿಗೂ ಹಾಯ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಪ್ಲೀಸ್ ನೀವು ಹಾಯ್ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ಹಾಗೆ ಫುಲ್ ವಿಡಿಯೋ ನೋಡಿ. கம்பீரமாக துவாரகை கண்ணன் போல ராஜ அலங்கார பெருமாள், பக்கத்திலேயே ரகுமாயி தாயார், வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி ருக்மணின்னு பெயர். சகல ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியத்தையும் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு ராதா ராணியாக. மத்தியில பாருங்க, உற்சவ பாண்டரங்கன் ருக்மணி. இவ்வளவு பெரிய கோவில் இங்க அமைய காரணமான மூலமூர்த்திகள் அவர்கள். கதவுகள் எல்லாம் பிரம்மாண்டமான வெள்ளி கதவுகள், வைகுண்ட வாசல் போல. இந்த உள்புற சித்திரம் இதெல்லாம் உலகத்திலேயே முதல் முறையாக ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் உடைய சித்திரங்கள். நிறைஞ்ச மார்கழி மாதம், கண்ணனுடைய தரிசனமே ஐஸ்வர்யமான. என்னென்ன பிரார்த்தனைகளை மனசுல வேண்டி மாலை போட்டு விரதம் இருக்கீங்களோ, நீங்க வேண்டின எல்லா காரியங்களும் நிச்சயமாக. இந்த வரிசையில பக்தர்களாகிய உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான கைங்கரியம் காத்துருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜனவரி 13ஆம் தேதி மார்கழி பௌர்ணமி, அதாவது ஆருத்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் பக்தர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க மூலவர் பாண்டரங்கனுக்கும் ருக்மணிக்கும் குளிர குளிர பூரண வெண்ணையினால் அலங்காரம். 1 கிலோ 2 கிலோ வெண்ணெய் கிடையாது, கிட்டத்தட்ட 140 கிலோ வெண்ணெயினால் அலங்காரம் ஏற்பாடு ஆயிட்டு. யாரோ கோவில் கட்டியிருக்கார், யாராவது வெண்ணையை வாங்கி கொடுப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. பக்தர்களாகிய நீங்க தான் கண்ணனுக்கு பிடிச்ச நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணையை வாங்கி கொடுக்கணும்.
எங்க பார்த்தாலும் குழந்த கண்ணன். ஒரு உருண்டை வெண்ணெய் காமிச்சாலே சந்தோஷப்படக்கூடிய கண்ணன் முன்னாடி 140 கிலோ காமிச்சா என்ன பண்ணுவார்? அப்படியே எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறோம். அந்த அலங்காரம் தான் ஆருத்ரா பௌர்ணமிக்கு. உடனே எல்லாராலையும் பல ஆயிரங்கள் செலவழிச்சு 100 கிலோ வெண்ணையோ 50 கிலோ வெண்ணையோ வாங்கி கொடுக்க முடியாது. அதனாலதான் சிறு துளி ஒரு வெள்ளம்னு சொல்ற மாதிரி அதுக்கு ஆயிரங்கள்ல ஒரு 101 ரூபாய் ஒரு உருண்டை வெண்ணையாக உங்களுடைய உழைப்பு போய் சேரட்டுமே. இந்த கோவில்ல எங்க தேடினாலோ குண்டியனோ டொனேஷனோ அர்ச்சனை டிக்கெட் என்ட்ரி டிக்கெட் எதுவும் கிடையாது. ஏதாவது பணம் கட்டிட்டு உள்ள வந்தீங்களா? இல்ல இங்க டொனேஷன் கவுண்டர் இருக்கா வெண்ணெய் அலங்காரத்துக்கு? அப்ப யார் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்களை பண்றா? பக்தர்கள் தான். நீங்க மனசார செய்கிற காணிக்கைகள் மட்டும்தான். நாளைக்கு வரும்போது அவருடைய அக்ஷய பாத்திரம், எந்த வெள்ளி பாத்திரத்தால வெண்ணையை எடுத்து கண்ணனுக்கு சாத்திரமோ அந்த அக்ஷய பாத்திரம் இங்க வச்சிருக்கோம். அதுல சர்வம் கிருஷ்ணார்பணம் என்ற காணிக்கையை சேர்த்துட்டு துளசி, சந்தனம், தீர்த்தம் தெற்கு வாசல்ல பிரசாதமாக வாங்கிக்கலாம். இங்க பெருமாள் கிட்டக்க வந்து சட்டையை தேடி, பஸ்ஸை தேடி, கண்ணன் மூடி, சில்லறைகளை தேடி இருக்காங்க. எவ்வளவோ 500 ஆயிரங்கள் கண்ணுக்கு தெரியாம நிறைய செலவு பண்ணிட்டு இந்த ஒரு 101 ரூபாய் கண்ணனுக்காக நிறைஞ்ச மார்கழி மாதத்துல அவருக்கு நடக்கக்கூடிய அவருக்கு பிடிச்ச வெண்ணெய் அலங்காரத்திற்காக நீங்க செய்கிறீங்களா? பெருமாள் உங்களுக்கு 1000 லட்சங்களாக திருப்பி கொடுத்துருவார். அழகா ஒரே வரிசையா வாங்கும் பாலத்தை எடுத்துட்டு பிரசாதங்கள் தான் வாங்கிக்கலாம். எல்லாரும் சொல்லலாமே, கோவிந்தா கோவிந்தா.